இப்போது ஒரு சிவன் கோயில் கட்டியிருக்கோம் நாம். இன்னைக்கு காலையில் நம்ம அவரை 24 அடி உயரம் இருக்கிற மாதிரி இது பண்ணோம். அண்ட் மிருகசீரிஷ நட்சத்திரம். நான் எது செஞ்சாலும் காரணத்தோடு தான் செய்வேன், வெளியே சொல்ல மாட்டேன். வாட் எவர் ஐ டூ வித் சம் பர்பஸ். நீங்கள் வேணால் பாருங்கள், காலையில் சிவனே வந்திருக்கார் பாரு. அப்படியே நம்ம என்ன சிலா ரூபத்தில் சிவன் வச்சிருக்கோமோ அதே மாதிரி நின்றுக்கிட்டு வந்திருக்காரு. அந்த சிலை ஊஞ்சலில் நான் அங்கே உட்கார இடத்துக்கு பின்னாடி இருந்துச்சு. அதை எடுத்து பிரதிஷ்டை பண்ணுற போது எனக்கு ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் தேவைப்பட்டது. அதை ஈஸ்ட் ஃபேஸிங் வைக்கலாமா இல்லை சவுத் ஃபேஸிங் வைக்கலாமா அப்படின்னு. அண்ட் அன்னைக்கு ஈவினிங் நான் உட்காண்டிருக்கேன் ஊஞ்சலில். உட்காண்டிருக்கேன். அங்கே இருக்கிற சிவன் அப்போ எனக்கு பின்னால் வச்சுருந்தாங்க. அதை ஃபோட்டோ எடுக்கிறாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் 5 தலை நாகம். அப்போது சிவனுடைய வலது சைடில் இருந்து சிரடி பாபா இப்படி பார்த்துன்னு இருக்காரு. எதை சிரடி பாபா கோயில பார்த்துன்னு இருக்காரு. அப்போ என்ன அர்த்தம்? தெற்கு பார்த்து வைக்கணும்னு அர்த்தம். அதனால தான் நான் தெற்கு பார்த்து வச்சிருக்கேன். நம்ம சிவனை தெற்கு பார்த்து அதுக்கு தான் வச்சேன். அண்டு ஏன் தெற்கு பார்த்து வைக்கிறேன்னா, நீங்கள் பரமாச்சாரியுடைய தெய்வத்தின் குரல் வால்யூம் 1 படிச்சு பாருங்க. தெற்கு பார்த்த ராஜாக்கள்னு கற்று இருக்கும். ஸோ தெற்கு பார்த்தது 2 பேர், நடராஜா, ரங்கராஜா. அது ஒரு ஆர்டிக்கல். அது அப்போ நம்ம தெற்கு பார்த்து வச்சிருக்கோம். நீ அவரை கும்பிடணுன்னா என்ன பண்ணணும்? வடக்கு பார்த்து கும்பிடணும். வடக்கு குருவோட திசை. நீ வடக்கு பார்த்து கும்பிட்டா உனக்கு நல்ல புத்தி வரும். தெற்கு யமனோட திசை. அதை சாமி பார்த்தாருன்னா உங்களுக்கு இந்த வியாதி, இந்த பிரச்சனை எல்லாம் தீரும்.